யோவான் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது யோவான் 1வது அதிகாரத்தில் இந்த முதல் சில வசனங்களில் யோவான் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். சொல்றாரு, இந்த வார்த்தை தான் ஆண்டவரோடு இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு வந்தது, தேவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்த தேவ வார்த்தை என்று இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துகின்றார் யோவான். ஆண்டவராகிய இயேசு அவரை குறித்து அவரும் அறிமுகப்படுத்தும் பொழுது, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன் என்று சொல்லி தம்மையே அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசுவிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுவது மிக அவசியம். ஏனென்றால் இருளில் இருந்த நாம் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள் வரும் என்றால் இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கணும். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை நாம் யாவரும் சுலபமாக அறிந்து கொள்ளலாம். யாரும் எந்த விதத்திலும் இருளை தவறாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா இருளை வெளிச்சமாக புரிந்து கொள்ள மாட்டாங்க, வெளிச்சத்தை இருளாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. எல்லாருக்கும் இருள்னா என்ன நன்கு அறிந்திருப்பார்கள். அதே போல எல்லாருக்கும் வெளிச்சம் என்றால் என்ன என்று நன்கு அறிந்திருப்பார்கள். அப்படி என்றால் இயேசு ஒருவருடைய வாழ்க்கைக்குள் வருவார் என்றால் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மாற்றம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு மாற்றமா இருப்பது அவசியம். அப்படின்னா நமக்குள் அந்த தேவனுடைய வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வரும் என்றால் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் அந்த மாற்றத்தை கட்டாயம் அவர்கள் அறிய வேண்டும், அவர்கள் காண வேண்டும். அவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும், இதுவரைக்கும் நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கு நீங்கள் வித்தியாசமாக இருக்கின்றீர்கள் என்று நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் சாட்சி கொடுப்பது அவசியம். இதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றேன், நான் யாருடைய வாழ்க்கைக்குள் வருகின்றனோ பிரகாசிக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படியாக நான் அவருடைய வாழ்க்கைக்குள் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு முன்பதாக இருந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவை சந்தித்த பின்பதாக இருக்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பது அவசியம்.